அவரு எதுல விழுந்தாருன்னு தெரியல. காயல்னு ஒரு படம் பார்த்துட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு. ஒரு ஆக்டரா ஒரு டான்ஸரா பிடிச்சிருந்திருக்கலாம் அவருக்கு. ஏதோ ஒரு ம். கல்லு ஒண்ணு போட்டு பார்த்தாருன்னு நெனைக்கிறேன். போட்ட இந்த வலையில வந்து இந்த மீன் வந்து சிக்கிடுச்சு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மீன் போய் சிக்கிடுச்சு. மேடம் வ நான் ஒண்ணு கேட்குறேன் தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களான்னாரு. என்ன சொல்லுங்கன்னு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாரு. எனக்கு இல்ல, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? நான் எங்க இருக்கிறேன்? இந்த ஆள் எங்க இருக்கிறான்? இவ்ளோ தைரியம் வந்து ஐ லவ் யூ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லவ் யூ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம். ஸ்ட்ரெய்ட்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சென்னைக்கு வந்திருக்கனால ஷூட்டிங்ல இருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கணும்னாரு. வர சொன்னா வந்தாரு, பார்த்தாரு. அம்மாகிட்ட எல்லாம் பேசினாரு. அந்த மாரி 2, 3 வாட்டி வந்தாரு. அதுக்கப்புறம் ஆட்டைய போட்டாரு எங்க அம்மாவ. எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க அங்கிள் எல்லாம் பார்த்தா நான் ஷூட்டிங்லேருந்து வந்து பார்த்தா ஜாலியா உட்காந்து எல்லாம் எல்லாம் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பார்த்தா, இவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி. ஸ்ட்ரெயிட்டா போய் அம்மாட்ட கேட்டிருக்காரு. இந்த மாரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நெறைய பேர் ஏமாத்திட்டாங்க. டு பி ஃபிராங்க் அது மாத்திரம் சொல்லணும். இல்லைன்னா மெட்ராஸ்ல பாதி இடம் வாங்கி போட்டிருப்பேன். நான் பண்ண படங்களுக்கு. நெறைய பேர் ம். ஏமாத்திட்டாங்க. பட் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. பார்த்தா அந்த நெக்லஸ் அங்க போட்டுருச்சு. என் கண் ஆட்டோமேட்டிக்கா அங்க போச்சு. அது பார்த்துல, ஐயோ! நம்ம ரோட்ல பார்ப்போமே அதேதானே அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அவ்வளோதான். பார்த்துட்டு திருப்பி ம். திருப்பி அந்த ரிங்ஸ் இப்படி பார்த்துட்டு இருந்தா, என் வீட்டுக்காரர் உடனே அது பார்த்துட்டுல, "அது பேக் பண்ணு" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "பாவா அது டைமண்ட் பாவா அது. ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும்" அப்படின்னேன். "உனக்கு பிடிச்சிருக்குல்ல" நான், "இல்ல பாவா சும்மா தான் பார்த்தேன் பாவா" அப்படின்னேன். "ஏய் அது பேக் பண்ணு" அப்படின்னாரு. We lost him 2013ல. வெளியாளுங்க தான் எல்லாருக்கும் போயிட்டாரு. பட் ஸ்டில் ஐ அம் லிவிங் வித் ஹிம் ஒன்லி. யூ ஒன்ட் பிலீவ். ஆ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்பதான் ஒரு 1 வருஷமா பெரியவனோட கிளாஸ்மேட் அவங்க அம்மா கிட்ட போய் சீமான்னு சொல்லிட்டு, இப்போ ம். ஒரு 1 மாசமா வந்து இன்னொரு அவன் சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட் அவங்க அம்மா வாணின்னு சொல்லிட்டு, இவங்க 2 ம். பேர் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ஆகாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நம்ம ஏஜ்க்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா காதல் கதைய பத்தி கேட்டே ஆகணும் மேம். 1996ல மேரேஜ் ஆச்சு. ஆனா காதல் கதை எங்கருந்து ஆரம்பிச்சது? எப்படி மீட் பண்ணீங்க ஸ்ரீஹரி சார்? மே 21 நம்ம வாவ்! ம், ராஜீவ் காந்தி காரு அவர் இறந்த அன்னைக்கு எங்க வீட்டுக்காரு எனக்கு என்னமோ ஹெல்ப் பண்ற மாரி அவர் கார்ல வச்சு கூட்டு கூட்டு ராஜமன்றில ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. கொண்டு வந்து ம். ஹோட்டல்ல விட்டாரு. ஒரு 3 நாள் சாப்பாடு கிடையாது. எல்லாமே க்ளோஸ்டு. வ புரொடக்ஷன் இருந்து மாத்திரம் அந்த யூனிட் சாப்பாடு வரும். எனக்கு ம். மாத்திரம் பெரிய கேரேஜ்ல வரும். இப்ப தெரியும் மெயின் ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் தனியா பெரிய பெரிய கேரேஜ் அனுப்பிச்சு விடுவாங்க. அது நான் சாப்பிடுறது ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன். ஸோ பாவா கூட வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவர் வந்து ஆக்சுவலி ஹீரோவ பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஹீரோ பார்க்க வரல. அவர் என்ன தான் பார்க்க வந்தாரு தெரியும். ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் அவரோட ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் எதுல விழுந்தாருன்னு தெரியல. காயல்னு ஒரு படம் பார்த்துட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு. ஒரு ஆக்டரா ஒரு டான்ஸரா பிடிச்சிருந்திருக்கலாம் அவருக்கு. ஏதோ ஒரு ம். கல்லு ஒண்ணு போட்டு பார்த்தாருன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு அதுல போடுற இந்த வலையில வந்து இந்த மீன் வந்து சிக்கிடுச்சு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த மீன் போய் சிக்கிடுச்சு. அப்படிதான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு அழகான ஹீரோன்னு சொன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில கமலஹாசன் சார். அவர் கூடயே ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீலிங் வரல. இவங்களெல்லாம் பார்த்தா இது எப்படி வரும்? அதெல்லாம் இல்ல. நான் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். அவர் வந்து சும்மா சும்மா ஏதாவது வந்து ஏதோ டவுட்ஸ் கேட்குற மாரி கேட்பாரு. அவரு அந்த சாங்ல ஒரு ஒன் ஆஃப் த இது ஒரு 5 வில்லன்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த வில்லன்னு. ஸோ ம். மேடம், மேடம் அப்படின்னு பேசுவாரு. எனக்கும் அந்த டைரக்டர் வந்து சண்டை ஆயிடுச்சு. ம். அந்த அந்த டைரக்டர் வந்துட்டு பேர் மறந்து போயிட்டேன். ம் மென்ஷன் பண்ண வேண்டாம். தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசினாரு. எனக்கு லொகேஷன்ல தண்ணி அடிச்சுட்டு வரது இப்ப அது பயங்கர தப்பான விஷயம். ஏன்னா ம். நமக்கு வந்து சாப்பாடு போடுற கடவுள் அது. நம்ம ப்ரொஃபஷன். அதனால தண்ணி அடிச்சு பக்கத்துல வந்து மூஞ்சிக்கு நேரா வந்து வந்து நீங்க இப்படி பண்ணாதீங்க. அப்ப எனக்கு நல்லா கொஞ்சம் டான்ஸ் வரும். இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சார் இது வந்து உங்களுது இல்ல. கொரியோகிராஃபர் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்கன்னு நடுவுல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அந்த ஆளு.
2 நாள் பார்த்தா 2வது நாள் எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, நானே பேக்கப் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். செட்ல ம். வாகினி ஸ்டுடியோல. ம். நானே பேக்கப் சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். பயங்கர கோவம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ம். கிட்ட மூஞ்சி கிட்ட அந்த முத்தம் குடுக்கும்போது அந்த எவ்ளோ க்ளோஸ் வருவாங்க. அந்த மாரி வரான் அந்த ஆளு. வந்துட்டு வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது? கப்பு கப்பு அடிக்குது அந்த ஆளு வாயில இருந்து அந்த ஸ்மெல்லு. நான் அப்ப வந்து அந்த ப்ரொடியூசர் கூப்ட்டு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன். "சார் பாருங்க சார் இவரு இந்த மாரி தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு நடுவுல இன்டர்ஃபியரா இந்த மாரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு பிடிக்கல சார்" அப்படின்னு. அவரும் சொல்லி பார்த்தாரு கேட்கல. 2வது நாள் நான் பாட்டு நான் பேக்கப் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த படத்துல வந்து இந்த ஒன் ஆஃப் த வில்லன் வந்து எங்க வீட்டுக்காரு. ம். அவரு என்ன பண்ணாரு, ப்ரொடியூசர், டைரக்டர் ஃபோன் பண்ணாம எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓ! நான் இருக்க மாட்டேன் வீட்ல. அம்மா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாரோ ஸ்ரீஹரியா ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு ப ப படத்துல வந்து பாதி படத்துல வந்துச்சு. அந்த படத்துல இருக்காராம். எப்போ டேட்ஸ் குடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து கரெக்ட்டா ம் நான் வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு, "மேடம் நான் சென்னைக்கு வரேன் மேடம். வந்து பார்க்கலாமா உங்கள?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இல்லைங்க நான் ராஜమండ్రి ஷூட்டிங் போறேன். இந்த மாரி சிரஞ்சீவி அவங்க தம்பி நாகபாபு அவர் படத்துக்கு ஷூட்டிங் போறேன்னு" சொல்லி நான் சொன்னேன். சொல்லிட்டு, "நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது சொல்லுங்க. கண்டிப்பா வாங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன். ம். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போறேன். போனா பார்த்தா சார் அங்க இருக்கிறாரு ராஜమండ్రిல. அப்படியே நாகபாபு அண்ணா கூட அப்படியே அண்ணன் அந்த சிரஞ்சீவி பிரதர் நாகபாபு அண்ணன் ஹீரோ. ம். அவர்கிட்ட பேசுற மாரி பேசிட்டு, அப்ப அண்ணியும் வந்திருந்தாங்க. நான் ப ஹீரோட ஒய்ஃப். ம். ஸோ அண்ணி வந்து அந்த சின்ன பையன் வந்து அவரு இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு வந்து சாப்பாடு விடுறதுக்கு வெளிய அந்த காரிடார் நடந்து வரும்போது, நானும் அண்ணி கூட இப்படி நடந்து போயிட்டு வருவேன். ஸ்ரீஹரி வந்து அண்ணன் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. நாகபாபு அண்ணன் ரூம்ல. அப்படியே அந்த 3 நாள் இந்த ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டாரு. 3 நாள் ஷூட்டிங் இல்ல. ஸோ வந்து நம்ம கேரேஜ் தான் அவங்களுக்கெல்லாம் போகும். அவங்க ஒரு 3 பேர் வந்திருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் ஹைதராபாத்லேருந்து. திருப்பி சாங் முடிச்சுட்டோம். இந்த 4த் டே சாங் பண்ணோம். அந்த ஒரே நாள் சாங் முடிச்சுட்டோம். வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வண்டி கிளம்பும்போது குடுகுடு யாரோ ஒருத்தர் ஓடி வந்தாரு. ஒரு ஒரு கையில வாட்டர் பாட்டில், ஒரு கையில வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒண்ணு. எடுத்துட்டு வந்து, "மேடம் வண்டி அதெல்லாம் கம்பெனில அரேஞ்ச் பண்ணுவாங்க. இவரு சும்மா வந்து பார்க்கறதுக்காக, வாட்டர் பாட்டில் மேடம், இது ஸ்நாக்ஸ் நீங்க வழியில சாப்பிட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் மேடம்" அப்படின்னாரு. ம். ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொன்னேன். வண்டி மூவ் ஆகும்போது, "மேடம் வ நான் ஒண்ணு கேட்குறேன் தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களான்னாரு." "என்ன சொல்லுங்கன்னு." "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு?" கேட்டாரு. எனக்கு இல்ல, இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? நான் எங்க இருக்கிறேன்? இந்த ஆள் எங்க இருக்கிறான்? இவ்ளோ தைரியம் வந்து ஐ லவ் யூ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லவ் யூ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம். ஸ்ட்ரெயிட்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம் கேட்குறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் மெட்ராஸ் போனோனே அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா இந்த மாரி ஒரு ஆள பார்த்தேம்மா. ஆள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தாரு. இப்பதான் அப்கமிங்கா இந்த மாரி அந்த அப்பப்போ பண்ண படத்துல நின்னு போச்சு பாருங்கம்மா. அந்த படத்துல பண்ண ஆ. அந்த ஒரு வில்லன்மா அந்த ஆளு. ஆ நல்லா இருப்பார். பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு. பட் ஸ்ட்ரெயிட்டா வந்து அவ்வளோ தைரியமா வந்து கேட்டாரும்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் ஃபோனு. ஃபோன் பண்ணும்போது நான் இருக்க மாட்டேன். எங்க அம்மா தான் பேசுவாங்களாம். "தம்பி இங்க போயிருக்காங்க ஷூட்டிங்க்கு, அங்க போயிருக்காங்க ஷூட்டிங்" எங்க அம்மாவுக்கு வந்த தெலுங்குல. ம். அப்புறம் பார்த்தா ஒரு வாட்டி வந்து ம், சென்னையில தான் சென்னைக்கு வந்திருக்கனால ஷூட்டிங்ல இருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கணும்னாரு. வர சொன்னேன். வந்தாரு, பார்த்தாரு. அம்மாகிட்ட எல்லாம் பேசினாரு. அந்த மாரி 2, 3 வாட்டி வந்தாரு. அதுக்கப்புறம் ஆட்டைய போட்டாரு எங்க அம்மாவ. எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க அங்கிள் எல்லாம் பார்த்தா நான் ஷூட்டிங்லேருந்து வந்து பார்த்தா ஜாலியா உட்காந்து எல்லாம் எல்லாம் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த ஆளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லன்னு பார்த்தா, இவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க நமக்கு முன்னாடி. அப்புறம் இவரு ஸ்ட்ரெயிட்டா போய் அம்மாட்ட கேட்டுருக்காரு. இந்த மாரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ம். ஸ்ட்ரெயிட்டா அம்மாகிட்ட கேட்டுருக்காரு. அது அம்மாக்கு புடிச்சிருந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அம்மா என்கிட்ட கேட்டாங்க. பட் எனக்கும் வந்து அப்போ வந்து அவரு இந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் புடிச்சிருந்தது. ம். அப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாவா. பட் அந்த குணம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், "எனக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. நான் செட்டில் பண்ணணும். நீங்க வெயிட் ம். பண்ணணும். ஒரு 5, 6 இயர்ஸ் வெயிட் பண்ணணும்னு" சொன்னேன். சரின்னு சொன்னாரு. வெயிட் பண்ணாரு. பட் 92லயே திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்க 2 பேரும். அது எவனோ ஒருத்தன் ஜோசியக்காரன் சொன்னானாம், "இந்த டைம்ல வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க" அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஆ. சார் வந்து கையில ஒரு தாலி ஒண்ணு வச்சுட்டு இப்படி வாரத்துக்கு ஒரு 2 நாள் வருது.
வந்துட்டு வந்து எங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுவுறது, எங்க அக்கா கிட்ட வந்து அழுவுறது. அவர் "சீ போ! தாலி கட்டுறா" அப்படின்ற மாரி தான் தாலி கட்டிக்கிட்டேன். உண்டியல்ல போட்டேன் தாலிய. அப்புறம் கருகமணி ஒண்ணு கட்டினாரு. ஆக்சுவலி 92 91ல இது கல்யாணம் பண்ணிது கேட்டாரு. 92ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் திருட்டுத்தனமா ஒரு 4 இயர்ஸ் 96 வரைக்கும் நான் எந்த ஊருக்கு போனாலும் வந்துருவாரு. இந்தியாக்குள்ள எந்த 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 ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் வந்துருவாரு. எனக்கு ஷூட்டிங் இல்லாதனால சென்னைக்கு வந்துருவாரு. ஆ அதுக்கப்புறம் வந்து 96ல வந்து என்னோட ப்ராப்ளம், எங்க வீட்டு சைட் ப்ராப்ளம் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு 96ல ம் எல்லாரும் தெரிஞ்ச மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாவ வந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டட் டூயிங் அந்த கேரக்டர்ஸ்ல வந்து ஒரு வில்லன் இருந்தா ஒரு 4, 5 பேர் இருப்பாங்கல்ல. அதுல வந்து யாரோ ஒருத்தர் மெயின் மெயின் கேரக்டர் இருப்பாங்க. அந்த Yeah. அந்த வில்லன் பக்கத்துல இருக்கிறதுல. அந்த மாரி கேரக்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது பாவாக்கு. அதுக்கப்புறம் என் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மெயின் வில்லன் ஆனாரு. அப்புறம் மெயின் வில்லன் பார்த்தா எந்த பெரிய ஹீரோஸ் படமா இருந்தாலும் பாவா தான் வில்லன்னா. ஸோ நம்பர் 1 வில்லனா வந்தாரு. அப்புறம் என் 2வது பையன் மேகாம்ஸ் பிறந்தப்போ ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அப்படியே போயிடுச்சு அப்படியே லைஃப் அப்படியே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா அவ்ளோ பிஸியா இருந்து நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள என்டர் பண்ணும்போது, நீங்க சொன்னீங்க, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. பட் ஸ்டில் இல்ல எனக்கு நானும் வந்து கிட்டத்தட்ட எத்தன வருஷம் 83ல வந்தேன்னு நெனைக்கிறேன். 83, ம். 84ல ஏதோ வந்தேன்னு நெனைக்கிறேன் இண்டஸ்ட்ரிக்கு. பட் அதுலேருந்து 91 வரைக்கும்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஒர்க் பண்ணேன்னு. ம். அதே டான்சர்ஸ், அதே டான்ஸ் மாஸ்டர், அதே செட்டு, அதே ஊரு, அதே அதே ஊருக்கு என்ன சொல்றது ஊருங்க. பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. ஆம், ஒரு ஓரளவுக்கு பெரிய அளவு சம்பாதிக்கலைனாலும், ஏன்னா நெறைய பேர் ஏமாத்திட்டாங்க. டு பி ஃபிராங்க் அது மாத்திரம் சொல்லணும். இல்லைன்னா மெட்ராஸ்ல பாதி இடம் வாங்கி போட்டுருப்பேன். நான் பண்ண படங்களுக்கு. நெறைய பேர் ம். ஏமாத்திட்டாங்க. பட் கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அது இல்லாம இப்ப டான்ஸ் பண்ணி இதுவாகி போச்சு. என்ன சொல்றது? வெக்ஸ் ஆயி போச்சு. எப்படா இத விட்டு வெளிய வருவோன்ற மாரி ஆயிப்போச்சு. காத்தால எழுந்துச்சா மதியம் 3 மணிக்கு, 4 மணிக்கு எழுந்துச்சுக்கணும். மேக்கப் போடணும். சாப்பாடு சரியா இருக்காது. டயட் டயட் ம். பண்ணணும். உடம்ப காப்பாத்திக்கணும். டயட் பண்ணணும். இப்படியே போச்சு. சீப்பான் ஆயிப்போச்சு. அப்புறம் 96ல வந்து அம்மாட்ட சொன்னேன். அம்மா 96ல வந்து எங்க அம்மா ஒரு பக்கம் நச்சு 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 நச்சுன்னு எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எப்ப கல்யாணம் பண்ணிக்க ஷூட்டிங்லன்னு வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு கேட்குறது. என்னம்மா சாப்பிட்டேன்? எங்க அப்பா உயிரோட இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ஷூட்டிங்ல வந்தோன்னே கேட்குற கேள்வி, "அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டீங்களாம்மா?" அப்படின்னு தான் கேட்பாரு. ம். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்லாம் நல்லா போச்சாம்மான்னு கேட்பாரு. எங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் இதான் எங்க அப்பா போனதுக்கப்புறம், எப்ப பாபா இது லவ் ஆனதுக்கப்புறம், "எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற? எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற? எப்ப கல்யாணம் பண்ணி" இது இது ஒரு பக்கம் நசையாயி போச்சு. Yeah. சரி அதுக்கப்புறம் 96ல எல்லாருக்கும் வந்து செட்டில் பண்ண மாரி என்ன பொறுத்தவரைக்கும் நான் செட்டில் பண்ணேன். என்னால ம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு, 96ல கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு நமஸ்தே ஒண்ணு போட்டுட்டு, அப்படியே வெளிய வந்துட்டேன். சூப்பர் மேம். அண்ட் எப்படி உங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ஏன்னா குக்கிங் கூட தெரியாம, அவருக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணி ஹவ் வாஸ் யுவர் லைஃப் பேக் தென்? பாவா 1 வருஷம், 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நிஜமா. சமயத்துல ஃபோன் எடுத்து காதுல வச்சுப்பேன். எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். இல்ல எங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணுவேன். அ. எங்க அண்ணி வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா பேரும் லக்ஷ்மி தான். எங்க அண்ணி ம். வந்து எங்க அம்மா சமையலுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து எங்க அண்ணி ம். மோகன் அண்ணா ஒய்ஃப் லக்ஷ்மின்னு. அவங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க அம்மாக்கு எல்லாம் அண்ணிக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணிட்டு காதுல ஃபோன வச்சுக்கிட்டு, அ கடாய் அடுப்பாரம் ஆன் பண்ணு, கடாய் வை, கடுகு போடு, இது பண்ணு, அது பண்ணு. அது மாரி கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் பில் வச்சிருந்து. அப்பவே வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்குல வந்துச்சு. அப்பல்லாம் 3 மந்த்ஸ்க்கோ, 6 மந்த்ஸ்க்கோ ஒரு வாட்டி தான் வரும் பில்லு. ஆ. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வச்சேன். என் தனியா ஒரு ஃபோன் ஒண்ணு வச்சு குடுத்தாரு. லேண்ட் ஃபோன் ஒண்ணு பாவா. அப்புறம் பாவா சொன்னாரு, "நீ என்ன சமையல் பண்ணி போட்டாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஃபோன் பில்" அப்பதான் பாவா அப்கமிங் இல்ல. எனக்கு ஃபோன் பில் மாத்திரம் கட்ட வச்சுடு. கட்ட வைக்காத அப்டின்னாரு. அதுக்கப்புறம் நானே இப்ப சாப்பிடும்போது, ஐயோ! இது சாம்பார்லாம் இது இருக்கும். அப்படி நானே கற்பனை பண்ணிட்டு, அப்படியே சமையல் பண்ணி அப்படியே கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஓகே. ஆஹா, ஓஹோ! சமைக்கலனாலும் ஓகே. சமையல் பண்ண அப்படியே கத்துக்கிட்டேன். அப்படியே போயிடுச்சு. அடுத்து முக்கியமா, சார் உங்களுக்கு பார்த்து பார்த்து கிஃப்ட் வாங்கி குடுப்பாருன்னு அ நீங்க சொல்லியிருக்கீங்க. நெறைய எனக்கு வந்து
கல்யாண நாள் இல்லைனாலும் என்னோட பர்த்டேக்கு வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துரும். அது 91, 92ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது. ஏன்னா எங்க 91 இவரு இறந்தது வந்து என்னோட பர்த்டேக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். ராஜீவ் காந்தி இறந்தது வந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல ஏதோ நினைக்கிறேன். அவர் ம். இறந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் தான். ஸோ 92ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாரு என்னோட பர்த்டேக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த கிஃப்ட் அந்த ஒரு சின்ன நெக்லஸ். அவரால முடிஞ்சது அப்போ அவ்வளோதான். பாவம் அதுக்கு எவ்வளோ யார் யார்கிட்ட கடன் வாங்கினாருன்னு கூட தெரியாது. கியூட்டா இருந்துச்சு. ஸோ எவ்ரி இயர் வந்து எங்களுடைய கல்யாண நாளுக்கு வந்து இது வாங்கி கொடுப்பாரு பர்த்டேக்கு. ம். கல்யாண நாள் மறந்து போனாலும் பர்த்டேக்கு மாத்திரம் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அது ஒரு வாட்டி வந்து வெளிய அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஏப்ரல் 16 என்னோட பர்த்டே. ஏப்ரல் ம். 15 நைட்டு ஷூட்டிங்லேருந்து வந்தாரு. வந்த உடனே வந்துருவாங்கல்ல ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ ம். அவங்களோட உட்காந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. சரி நானும் கிச்சன்ல வந்து இவங்களுக்கு வந்து இந்த நம்ம தான் வீட்ல சமையல்காரி, நம்ம தான் சமையல்காரி. எதுவா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன். ஸோ ம். சமையல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கேன். டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. கொண்டு போய் நானே திருப்பி என்ன பண்ணேன், லாஸ்ட்ல வந்து நான் கொண்டு போய் பிளேட் கொண்டு போயிட்டு வெளிய நம்ம வீட்டுக்கு சைடுல வந்து பார் இருக்கும். ம். வீட்டுக்குள்ளே இருக்கும் பார். ஸோ அந்த போயிட்டு அந்த டேபிள் அந்த டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டைனிங் டேபிள கொண்டு போயிட்டு ஏதோ ஏதோ பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. அது கொண்டு போய் வச்சுட்டு அவர் மூஞ்ச ஒரு லுக் ஒண்ணு குடுத்தேன். அவர் ஃபேஸ பார்த்தேன். அவர் வந்து அவங்களோட பேசுறதுலயே ரொம்ப இதுவா இன்வால்வ் ஆயி போயிருந்தாரு. நான் அவர் மூஞ்ச பார்த்தேன், அவர் கண்ண பார்த்தேன். பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணல. சைலன்ட்டா ஒரு ஒரு நார்மல் லுக் ஒண்ணு குடுத்துட்டு நான் பார்த்துட்டு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தேன். வந்தோனே குடுகுடுன்னு ஓடி வந்தாரு கிச்சனுக்கு. "ஐயோ! తల్లి మర్చిపోయానే తల్లి. రేపు నీ బర్త్‌డే కదా!" అப்டின்னாரு. நான் அப்படியே பார்த்து சிரிச்சேன். சிரிச்சோனே, "தா தா தா பட்டல ஏసుకో." நான் நைட்டில இருந்தேன். அவர் வந்து அ. ஒரு லுங்கியும், ஒரு ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. ஷூட்டிங்லேருந்து வந்து இந்த ஷூட்டிங் அந்த பிரேக்ல ஷர்ட் போடுவாரு. பிரேக்ல அந்த ஷர்ட்டோட தான் இருந்தாரு பாவா. அந்த லுங்கியோட அப்படியே இருந்தாரு. "தா தா బయలుదేరు ட்ரெஸ் మార్చుకొని రా" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "எங்கன்னு?" "பாப்பா உனக்கு ஏதோ வாங்கிட்டு வரலாம்ப்பான்னேன்." "பாவா டைம் 9:30 மணி ஆச்சு பாவா" அப்படின்னேன். "பரவால்ல நீ இப்ப ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா" அப்படின்னாரு. ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன். வந்தோனே வண்டியில ஏறி உட்காரு அப்படின்ட்டு அவரே டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாரி ஒருத்தர் தெரியாதனமா ஒரு நகை கடை வச்சுட்டு அவன் வந்து நம்ம இருக்கிற ஒரு தைரியத்துல நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாரி வீடு வாங்கி கட்டி வச்சிருக்கிறான். அவனோட ஷாப்புக்கு கூட்டு போனாரு. ஷட்டர் மூடிட்டாங்க. மூடிட்டு ம். எல்லாம் க அந்த வொர்க்கர்ஸ் அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. இவரு போனோனே, "ஏய் ஓப்பன் கரோ" அப்படின்னாரு. ஷட்டர் வந்து ஓப்பன் கரோ அப்படின்னாரு. "சார் சப் குச் என்ன கயா" சொன்னேன். "எல்லாரும் போயிட்டாங்க சார்" அப்படின்னா. "ஏய் மே போல்தி ஹை நா, ஷட்டர் ஓப்பன் கரோ" அப்படின்னாரு. அதுக்குள்ள இந்த இந்த ஓனர் வந்து ஃபோன் அடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவரு பாதி வீடு அவரு ஓடி வந்தாரு. வந்து ம். "கியா சாப்" அப்படின்னாரு. "ரேப்பு நான் நாளைக்கு வந்து என் பொண்டாட்டிக்கு பர்த்டே நகை அவங்க கிட்ட நகை நெறைய அவர்கிட்ட நெறைய வாங்குவோம் நாங்க. அவங்க கதவு ஷட்டர் திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. அப்படியே உள்ள போனாரு. போயிட்டு "உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத எடுத்துக்கோ" அப்படின்னாரு. நான் அப்படியே ம். நான் வந்து கம்மியா இருக்கிற மாரி நம்ம சினிமாக்காரங்களுக்கு வந்து பேரு பெத்த பேரு தாக நீல்யது அப்படின்னுவாங்க. பேர் வந்து பெருசா இருக்கணும்னா குடிக்கிறதுக்கு வீட்ல தண்ணி இருக்காதுன்னுவாங்க. அது ம். மாரி தான் இருக்கும். வீட்ல காசு இருக்காது. ஆனா வெளிய மாத்திரம் பேர் பயங்கரமா இருக்கும். அப்படியே போனேன். அப்படியே இப்படி பார்த்தேன். நான் சும்மா ஒரு ரிங் ஒண்ணு பார்த்தேன். ம். அப்படியே அந்த அப்படியே ரிங்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த வளையல், அந்த நெக்லஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாரு. இந்த ரிங்க பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு மேல பார்த்தேன். நம்ம இந்த ரோட் சைட்ல இந்த பேனர்ல வந்து ஒரு 2 நெக்லஸ் ஒண்ணு வந்து அப்ப ரொம்ப ஃபேமஸ் அது. ஸ்டில் ம். அந்த நெக்லஸ் இன்னும் இருக்கும். அந்த நெக்லஸ் அந்த நம்ம ஜூப்ளி ஹில்ஸ், பஜார் ஹில்ஸ்லலாம் அந்த நெக்லஸ் இருக்கும். டைமண்ட் நெக்லஸ். பார்த்தா அந்த நெக்லஸ் அங்க அந்த அந்த மேல அது போட்டுருச்சு. என் கண் ஆட்டோமேட்டிக்கா அங்க போச்சு. அது பார்த்த உடனே அது பார்த்தேன். ஹை நம்ம இது ரோட்ல பார்ப்போமே அந்த நெக்லஸ் இல்ல அப்படின்னு நினைச்சேன். அது டைமண்ட்ல வந்து எமரால்டு இது ம். பீட்ஸ் வந்து இதுவாயிருக்கும். அந்த ஆமா. கல்லு வந்து இதாயிருக்கும். அது பார்த்துல ஐயோ! நம்ம ரோட்ல பார்ப்போமே அதேதானே அப்படி பார்த்துட்டு அவ்வளோதான். பார்த்துட்டு திருப்பி ம். திருப்பி அந்த ரிங்ஸ் இப்படி பார்த்துட்டு இருந்தா, என் வீட்டுக்காரர் உடனே அது பார்த்துட்டுல, "அத பேக் பண்ணு" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "பாவா அது டைமண்ட் பாவா அது. ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும்" அப்படின்னேன். "உனக்கு பிடிச்சிருக்குல்ல" நான், "இல்ல பாவா சும்மா தான் பார்த்தேன் பாவா" அப்படின்னேன். "ஏய் அது பேக் பண்ணு" அப்படின்னாரு. அவர் கையில பைசாலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா லுங்கி மேல இருக்கிறோம். அவரு லுங்கி, நான் நைட்டி. நைட்டி மாரி ஒரு ட்ரெஸ் ஒண்ணு. பேக் பண்ணு அப்படின்னாரு, பேக் பண்ணாரு.
அப்படியே பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது பார்த்தா இன்னொன்னு ஒண்ணு நல்லா இருந்துச்சு. அதோட இன்னொன்னு பார்த்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. அதான் "இது கூட பிடிச்சிருக்கா? ஏய் 2 பேக் பண்ணு" அப்படின்னாரு. அவ்வளோதான் பேக் பண்ணாங்க. காசு அது அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னாரு. "சார் நீங்க எடுத்துட்டு போங்க சார். நீங்க எப்போ வேணாலும் குடுங்க காசு சார்." இந்த மாரி சர்ப்ரைஸா இதெல்லாம் பண்ணாரு. சும்மா ஏதோ அப்படிதான் ரோட்ல ஏதோ நான் வெளிய பால்கனில நின்னுட்டு இருந்தேன். ஜாகுவார் அப்பதான் வந்துருச்சு. ம். ம். அது வந்து ம ஹைதராபாத்ல வந்து ஒரு பெரிய பேர் சொல்ல வேணாம். எந்த வண்டி வாங்குனாலும் ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுப்பாரு அந்த வண்டி. பார்த்தேன் ஒரு ஒரு வண்டி போச்சு சூப்பர்வா இருந்துச்சு. "பாவா சூப்பரா இருக்குல்ல பாவா, என்ன பாவான்னா ஜாகுவார் இது இப்பதான் வந்திருக்குது. சோ அண்ட் சோ வாங்கியிருக்காரு. இப்பதான் வந்திருக்கு" அப்படின்னாரு. "பாவா செம்மையா இருக்குது பாவா வண்டி" அப்படின்னேன். "ஆ உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னாரு. சொன்னேன், "செம்மையா லுக்கே செம்மையா இருக்குது பாவா" அப்படின்னேன். அ அது முடிஞ்சு போச்சு. எல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இதாகி போச்சு. இது நைட் ம். நடந்தது. நைட் டைம் 7:00 8:00. ஸோ அது வண்டி பார்த்துட்டு சூப்பர்வா இருக்குன்னு சொன்னேன்ல. அ "உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கா? உனக்கு புடிச்சிருக்கா? ரொம்ப புடிச்சிருக்கு பாவா. சூப்பரா இருக்குது பாவான்னேன்." எவ்வளோன்னு கேட்டா, ஏதோ கோடி கணக்குல அப்படிதான் சொன்னாரு. ஐய்யய்யோ! நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. "இல்ல அ, நல்லா இருக்குது பாவா வண்டி" அப்படின்னு சொல்லி விட்டேன். நெக்ஸ்ட் டே மத்தியானம் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அ இன்டர்காம்ல ஃபோன் வந்துச்சு. அடிச்சாரு உள்ள. அ, அடிச்சு தள்ளின்னு தான் கூப்பிடுவாரு. தள்ளின்னா அம்மான்னு அர்த்தம். ம். "தள்ளி ஒரு நிமிஷம் வெளிய வா" அப்படின்னாரு. "இல்ல பாவா சமையல்ல இது கிச்சன்ல இருக்கேன் நான். நீ வெளிய வா" அப்படின்னாரு. வெளிய வந்து ப அவ வெளிய வந்தோனே பால்கனில இருந்து எட்டி பாரு அப்படின்னாரு. பார்த்தா கீழ ஒரு ஜாகுவார் நிக்குது. வாவ்! "பாவா என்ன பாவா?" அப்படின்னேன். "உனக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல." புடிச்சிருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள எப்படி பாவான்னேன். அவன் எவனோ ஒருத்தன் புக் பண்ணி வச்சிருக்கான் அங்க. அது உடனே இப்ப நான் நைட்டு சொன்னேன்ல, நைட்டுக்கு நைட்டு ஃபோன் பண்ணி, நைட்டு பை ரூட் பாம்பேல இருந்து வர வச்சுட்டாருங்க வண்டிய. வாவ்! உடனே எதுக்கு நான் அதனால தான் அவர்கிட்ட இல்ல கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஏதோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேண்டாம். நம்ம எக்ஸ்பிரஷன் பார்த்தா கண்டுபிடிச்சுருவாரு. அது பிடிச்சிருந்ததுன்னா உடனே உடனே வாங்கி குடுத்துருவாரு. அதே மாரி அடியும் செமையா வாங்குவேன். அ. அடிச்சாருன்னா இந்த பக்கம் அடிச்சாருன்னா அந்த செவுத்துல தான் போய் விழுறது. அதுவும் செமத்தே விழும். இப்போ உங்களோட டைமண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிங் கலெக்ஷன்ஸே தனியா பண்ணலாம்னு நெனைக்கிறேன்ல மேம்? இது இல்ல. இப்ப கிஃப்ட் நெறைய அவ் வந்து வ ஒருத்தர்கிட்ட குடுத்துட்டு ஏமாந்துட்டேன். பேர் சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன். ம். ஒருத்தர்கிட்ட குடுத்துட்டு நம்ம ஃபேமிலில தான். அது வேண்டாம். அது இப்ப வேண்டாம். நான் எல்லாம் என் மருமகளுக்காக சேர்த்து வச்சேன். அதுல பாதி போயிடுச்சு. பார்த்தா டைமண்ட் நெக்லஸ் இருக்கு இன்னும் என்கிட்ட இருக்கு. அது நல்ல காலம். அத கூட எடுத்துக்க சொன்னேன். அது கூட வச்சுக்கோ, கல்யாணத்தப்ப குடுன்னு சொன்னேன். நல்ல காலம் அது குடுக்கல. குடுத்திருந்தா அப்படியே புசுக்கும் அதுவும் போயிருக்கும். பட் என்ன சொல்லுவாங்கல்ல, புரிதல் சொல்லுவாங்க தெரியுமா? அதே ம். மாரி எங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒண்ணு நான் போடுற ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நான் வைக்கிற பொட்டா இருந்தாலும் சரி, அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தே தெரிஞ்சு போயிடும். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அவர் ம். பார்த்தாலும் சரி, இது "உனக்கு பிடிக்கலையா பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் மாத்திட்டு வந்துருவேன். அந்த பொட்டு, அந்த நீட்டு பொட்டு வைக்கிறது, ரவுண்டு பொட்டு வைக்கிறது, அது கூட பார்த்துட்டு கூட அது பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சு போயிடும் நமக்கு. "ஓ! இது பிடிக்கல அவருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு வந்துருவேன். அது புரிதல். அது அது லவ்வோட இன்னும் ஜாஸ்தி. என்ன ம். சொல்றது? ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுக்கிறது. அர்த்தம் చేసుకుంటారు அப்படின்னுவாங்க தெலுங்குல. அவருக்கு வந்து அவர் உள் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் உள் மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் இன்னும் வந்து இந்த 28 இயர்ஸா இன்னும் அப்படியே எங்க லைஃப் அவர் என் கூட இல்ல. பட் இருந்தாலும் எங்க லைஃப் அப்படியே பாபா கூடயே அப்படியே போயிட்டே இருக்கு 28 இயர்ஸா. வி லாஸ்ட் ஹிம் 2013ல. வெளியாளுங்க தான் எல்லாருக்கும் போயிட்டாரு. பட் ஸ்டில் ஐ அம் லிவிங் வித் ஹிம் ஒன்லி. மனசால இன்னும் வந்து அ இன்னும் ஏதாவது சொல்லணும்னா கூட அவர்கிட்ட தான் சொல்லுவேன். சிவன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தெரியாம அவர்கிட்ட தான் சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் இல்ல, ஐயோ! உனக்கு மேல ஒரு காட் இருக்காருல்ல, ஒரு சாமி இருக்காருன்னு தெரியும். அதுக்கப்புறமா சிவன் கிட்ட சொல்லுவேன். அது இன்னும் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு ஏதாவது வேணும்னாலும் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அவர்கிட்ட தான் போய் ஏன் இந்த மாரி நடந்துச்சுன்னு கேட்பேன். சண்டை போடுவேன். ஒரு வாட்டி அழுவேன். எல்லாம் எங்க 2 பேருக்குள்ள என் பெட்ரூம்குள்ளேயே நடக்கும் அதெல்லாம். டிப்ரஷன் ஃபேஸ்க்குள்ள போற ஒரு சமயம் இருக்குல்ல மேம். வென் ட்ரிங்க்ஸ் நெறைய லைக் ஸ்டார்ட் பண்ண டைம் அதுலருந்து வெளிய ஸ்டார்ட் பண்ண டைம்ல அதுக்கு முன்னாடியே ஒயின்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆ. அதுக்கப்புறம் ஒயின் தான் சாப்பிட்டேன். வேற ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன்.